ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி நெத்திலி 65 இல்லாட்டி நெத்திலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். க்ளீன் பண்ண நெத்திலி மீனில் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் உப்பு, பெப்பர் பவுடர், அப்புறம் லெமன் ஜூஸ். நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதில் வினிகர் கூட ஆட் பண்ணலாம். தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்கும் கொஞ்சம் அரிசி மாவும் போட்டு நல்லா கலந்துருங்க. இதை தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேட்ச் ஆட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் நான் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பேட்ச் வந்து ஃப்ரை பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கை நிறைய கருவேப்பிலை அந்த தேங்காய் எண்ணெயிலே போட்டு நல்லா கிறிஸ்பியாட்டு அதை ஃப்ரை பண்ணிடுவேன். ஸோ கருவேப்பிலையை நம்ம இது கூட ஃப்ரை பண்ணும்போது அந்த கிறிஸ்பியாட்டு உள்ள கருவேப்பிலை நல்ல பொறுன்னு இருக்கும், நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ ரைஸு இதுதான் இன்றைக்கி லஞ்ச் நான் பண்ணியிருந்தேன். ரைஸு, பொடலங்காய் பொரியல், வெண்டைக்காய் மிளகு புரட்டி, மீன் குழம்பு, அதுக்கப்புறம் நம்மளோட 65. இதுதான் இன்றைக்கி லஞ்சு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.